ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் நான் அறுவடை பண்ணுறேன்னு காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு செம்பருத்திங்க. ரோஸ் பாருங்கள் வச்சுருக்கு. நாட்டு ரோஸு சாமிக்கு போடுறதுக்காக கட் பண்ணியிருக்குங்க. ரோஸ்லாம் அப்பப்போ நம்ம கட் பண்ணிடணுங்க. செடியிலே இருந்தால் அழகாக இருக்கும். ஆனாலும் நம்ம இது பன்னீர் ரோஸுங்க. கட் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு திரும்பவும் துளிர் வச்சு கிளைகள் நிறைய மொட்டுக்கள் வைக்குங்க. ரோஸ்லாம் மட்டும் அப்பப்போ கட் பண்ணிடணுங்க. அது முள்ளாக இருக்குங்க. அது அப்புறமா தான் நான் கட் பண்ணணும். பன்னீர் ரோஸு. இது மல்லிகை பாருங்கள். இப்போ மல்லிகை பூலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, வைக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு. இதெல்லாம் பறித்து கட்டிக்கலாங்க. நம்ம தலைக்கு வச்சுக்கலாம், சாமிக்கு போடலாம். எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் வரும்போதே அவ்வளோ வாசனைங்க. இங்கே ரோட்டில் வண்டி போகிற சவுண்டெலாம் கேட்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் சவுண்டு அதிகமாக இருக்குங்க எங்கள் ரோட்டில் வீட்டாண்ட. அதுதான் காரணம். சரிங்க, அந்த பூவை பறிச்சுக்கிட்டு நான் காட்டுறேன். செவண்டு ரோஸ் இன்றைக்கி ஒன்று பூத்துருக்குங்க. ஆனால் பறிக்கவே எனக்கு மனசு வராதுங்க. அந்த ரோஸ் மட்டும் செடியிலே இருந்தால் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இன்றைக்கி நான் தலைக்கு வச்சுக்கிறதுக்காக ஒரு ரோஸை கட் பண்ணிக்கிறேங்க. இது கனகாம்பரம் பூங்க. இதையும் நான் இன்றைக்கி கட் பண்ணிக்கிறேன், பறிச்சுக்கிறேன். கட் பண்ணுறேன்னே வருது என் வாயில். பறிச்சுக்கிறேங்க. நிறைய பூ வச்சுருக்கு. மற்ற கனகாம்பரம் செடிலையும் நிறைய இருக்குங்க. அதையும் நான் பறிச்சுக்கிறேன். இருங்க, இதை பறிச்சுட்டு நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இதுவே எனக்கு ஒரு அரை முழத்துக்கு வந்துடுங்க தலைக்கு. எனக்கு கனகாம்பரம்னா ரொம்ப பிடிக்குங்க. சின்ன பிள்ளைகள்லாம் எங்கள் அம்மாலாம் கனகாம்பரம் தான் நிறைய வாங்கி கட்டி தலையில் வைப்பாங்க. இப்போல்லாம் இதெல்லாம் பிள்ளைங்க வைக்க மாட்டுறாங்க. பூ வைக்கிறதே விட்டுட்டாங்க. கனகாம்பரம்னா இன்னும் வேணவே வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போல்லாம் நாங்களாம் படிக்கும் போது கனகாம்பரம் பூ தாங்க நிறைய தலையில் கட்டி வைப்பாங்க. ஈஸியாகவும் தோட்டத்தில் நமக்கு வளரும். இப்போ மாடி தோட்டத்துலேயும் நமக்கு கனகாம்பரம் ஈஸியாக வளருங்க. இதில் இருக்க விதையே பட்டு நமக்கு நிறைய செடியும் வரும். கட்டிங்ஸ் போட்டு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற சங்குப்பூங்க. இந்த பாருங்கள், பூத்திருக்கிறத எடுத்துக்கிறேன். சங்குப்பூவில் ரொம்ப நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இது டீயில் போட்டும் குடிக்கலாம், இல்லை தண்ணியில் கொதிக்க வச்சும் நாட்டு சர்க்கரை போட்டு குடித்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க சங்குப்பூ. இது பர்பிள் கலருங்க. இப்போ வாங்க உங்ககிட்ட ஒரு அதிசயத்தை காட்டுறேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவுங்க. நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, இந்த செடி வச்சுருக்கேன், இன்னும் முட்டு வைக்கலன்னு. இதை பாருங்கள், நான் வாங்கி வச்ச சங்குப்பூ ஒயிட் கலர் அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே ஒன்று பூத்துருக்கு, இங்கே ஒன்று பூத்துருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி மகிழ்ச்சி எனக்கு. 2 சங்குப்பூவும் நான் எடுத்துக்கிறேங்க. சாமிக்கு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு போடலாங்க. நல்ல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில் அடுக்கு சங்குப்பூங்க. இதையும் 2 பூ வச்சுருக்குங்க. ஆனால் சங்குப்பூலாம் வெயிலில் தாங்க வைக்கணும். நான் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பூத்த காய்கறிகள் கத்திரிக்காய்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.